வணக்கம், இது குட்டி ஸ்டோரி. மாற்றம் ஒன்றே மாறாதது. எவ்ரி மண்டே ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருந்த நம்ம பாட்காஸ்ட் இனிமேல் வெனஸ்டேக்கு மாறப்போகுது. உங்களுடைய அதே சப்போர்ட் கொடுக்கணும்னு ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போட்டில் ட்ராவல் பண்ணிருக்காங்க. கரை கிட்ட நெருங்கும் பொழுது ஒரு பயங்கரமான புயல் காற்று வீசுது. போட்டை சுத்தமாக ஹேண்டில் பண்ணவே முடியல. போட் அங்கேயும் இங்கேயும் ஆட ஆரம்பிச்சிருச்சு. மனைவிக்கோ தன் உயிர் போயிடுமோ சொல்லிட்டு ரொம்ப பயமாயிடுச்சு. கணவரும் தன்னால் முயன்ற அனைத்து முயற்சிகளும் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் எதுவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை. போட்டை நிறுத்துறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணியும் எதுவும் ஹெல்ப்ஃபுல் ஆகாதனால அட்லாஸ்ட் அவர் அமைதியாக உட்காந்துடுறாரு. இவரை பார்த்த மனைவிக்கு பயங்கரமான ஆச்சரியம். என்னடா அது உயிர் போகிற தருவாயில் இருக்கும், இப்போ போய் அமைதியாகவும் சாதுவும் உட்காந்துட்டு இருக்காரு, இவர் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு மனைவி தன்னோட கணவர்கிட்ட கேட்குறா. அதுக்கு கணவர் தன் கையில் இந்த வாளை நீட்டி மனைவியோட கழுத்தில் வச்சு, இப்போ உன் கண்ணில் எந்த ஒரு பயமும் இல்லையே, நான் உன்னை குத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு மனைவி சொல்கிறா, நீங்கள் என்ன ஒன்றும் செய்ய மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது, அதனால தான் என் கண்ணில் எந்த ஒரு பயமும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். என்னால் முயன்ற அனைத்து முயற்சியும் நான் ட்ரை பண்ணிட்டேன். இதுக்கு மேலே கடவுளோட வழி நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் நான் ஏற்றுக்க ரெடியாக இருக்கேன். அதனால தான் எந்த ஒரு பயமும் இல்லாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக இந்த ஸ்டோரியை நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய நிறைய சுச்சுவேஷன்ஸ் மேப் பண்ணி பார்க்கலாம். நம்மளால முயன்ற அளவுக்கு சில விஷயங்கள் ட்ரை பண்ணலாம். அட்லாஸ்ட் முடியல அப்படின்னா லெட் இட் கோ வித் த ஃப்ளோ. நிறைய டிஸ்டர்ப் பண்ணி நம்ம ரொம்ப வெக்ஸ் ஆகி டயர்டாகி அதுக்காக கவலைப்படுறத விட லெட் இட் கோ வித் த ஃப்ளோ. கண்டிப்பாக நமக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பாட்காஸ்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வித் திஸ் நோட் ஐ எம் சைனிங் ஆஃப். திஸ் இஸ் சதீஷ்.